தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 9வது ஆசீர், மதர் இன் வயலட். பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, பழுது நீக்கி தரப்படும் என்று பலகையில் எழுதியிருப்பதை படிக்கிறோம். காலத்தை சரியாக காட்டாத கடிகாரத்தை கடற்றி எடுத்துக்கொண்டு கடையில் கொடுக்கிறோம், பழுது நீக்கி பெற்றுக்கொள்ளுகிறோம். வருடங்கள் பலவாக வாசிக்காத வீடு, வசிக்காத வீடு பாடடைந்து இருக்கிறது, பழுதடைந்து இருக்கிறது. அதை புனரமைக்கிறோம், புதுப்பிக்கிறோம், பழுது நீக்கி பார்க்க சிறந்த வீடாக்குகிறோம். ஆக இருக்க வேண்டியது போல இல்லாதிருப்பதும், இயங்க வேண்டியது போல இயங்காதிருப்பதும் பழுதடைந்திருக்கிறது. மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இயங்க வேண்டும்? இறை விருப்பத்திற்கு ஏற்ப இயங்க வேண்டும். பரமன் வகுத்த பாதையிலேயே பாதம் பதிக்க வேண்டும். மனம் போன போக்கிலே மாற்று பாதையில் நடந்தால் பாவம் இழைக்கிறோம், பழுதடைந்து போகிறோம். பத்தரை மாற்று தங்கமாய் பளபளத்தார் இயேசு. கண்ணி கழியாமலே மரியாள் கருத்தரிக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். மரியாள் என்ன செய்தார்? சூசை என்ன நினைப்பாரோ, சூட இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சூழ்நிலைக்கும் சுய கௌரவத்திற்கும் அடிமை ஆகாமல் ஆண்டவருக்கே அடிமை ஆயிற்றார் மரியாள். விண்ணக நெறியின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்தவர். அவர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி, எப்படி இயங்க வேண்டுமோ அப்படியே இருந்தார், இயங்கினார். அவர் பழுதடையவில்லை. ஆகவேதான் மரியாளை பார்த்து, பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். மரியே வாழ்க.